யமுனா கண் விழிச்சுறாங்க. கண் விழிச்சோனே காவிரி கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது காவிரி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கூட நீயும் நிவின் தானே ஒன்றா இருக்கீங்க நான் கண் விழிச்சும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவிரி வந்து நான் எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியாது யமுனா. என் மனசில் நிவின் இல்லை, இப்போதைக்கு என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, என் மனசில் கூட நிவின் இல்லை அப்படிங்கிற மாதிரி காவிரி சொல்கிறாங்க. இதை நிவின் வந்து கேட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, அழுகுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதை வந்து யமுனா நம்புற மாதிரியே தெரில. நீ எனக்கு தான் உண்மையா இல்லை, அட்லீஸ்ட் மாமாவுக்காவது விஜய்க்காவது உண்மையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யமுனா சொல்லிகிட்ருக்குறாங்க. ஆனால் காவிரி வந்து என் மனசுக்குள்ளே வந்து நிவின் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நிவின் வந்து ஷாக் ஆகுறாங்க, அழுகுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிவின் வந்து விஜய்கிட்ட போய் பேசுகிறாங்க. விஜய்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காவிரியோட மனசில் நான் இல்லைன்னு சொல்லிட்டு காவிரி சொல்லிட்டா. அப்படி இருக்கும்போது கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் எப்படி சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க. விஜய்க்கு வந்து இது கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.